ரொம்ப நாள் கழித்துதான் ஜெயலலிதா இறங்கி வந்தார். அதற்குள் சினிமா கலாச்சாரம் ஜெயலலிதாவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்திருந்தது. காலையில் எல்லோரும் வருவதற்கு முன்பாகவே செட்டுக்கு வந்து காத்திருப்பார். சீனியர் நடிகர்கள் எல்லாம் வந்தவுடன் அவசர அவசரமாக ஒரு நமஸ்காரத்தை உதிர்த்துவிட்டு ஓரமாக போய் உட்கார்ந்து விடுவார். ஷாட் ரெடி என்று உதவி இயக்குனர் கூப்பிடும் வரை நாவலை கதி. ஜெயலலிதாவிற்கு பிடித்தமான எழுத்தாளர்கள் பட்டியலில் சார்லஸ் டிக்கன்ஸ், ஜேன் ஆஸ்டேன், ஷிட்னி ஷெல்டன் உண்டு. சாமர்செட்டின் கவிதைகள் பிடிக்கும். படப்பிடிப்பு நேரத்தில் ஜெயலலிதாவை புத்தகம் கையுமாக செட்டில் பார்த்த யூனிட் ஆட்கள் தான் அதிகம். போயஸ் தோட்டத்தில் அவர் வீட்டில் ஒரு பெரிய நூலகம். அதில் அரசியல் புத்தகம் இல்லை, எல்லாமே நாவல்கள்தான். அதிலும் தமிழை விட ஆங்கிலம்தான் அதிகம். 1965 அப்போது தமிழ்நாட்டில் இந்தி போராட்டம் உச்சத்தில் இருந்தது. திமுக நடிகர்கள் எல்லாம் போராட்டத்தில் கலந்து கொண்டால் சினிமா தொழில் பாதிக்கப்படுமே என்பதற்காக எம்ஜிஆர், எஸ். ராஜேந்திரன் போன்றவர்களுக்கு அண்ணா போராட்டத்திலிருந்து விலக்கு கொடுத்திருந்தார். 1000 ஒருவன் படப்பிடிப்பு கோவாவில்